கம்மியா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா பட்டுன்னு போயிடும். மாமா என்ன மாமா பாத்துட்டு இருக்க? உடம்பு சளி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. சளி அதிகமா இருந்ததுன்னா மார் சளி மாதிரி பிடிச்சுன்னா இது பேர் வந்து தாளிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது எங்க தாத்தா வந்து சொல்லி கொடுத்தது. நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க வந்து இது முக்கியமா நீங்க பாருங்க. விவசாயிங்க அனைவரும் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விவசாயி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமா போக மாட்டாங்க. இதை கழுவிட்டு சாப்பிடணும். ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமா போக மாட்டாங்க. எதுக்குன்னா இது மாதிரி இந்த நாட்டு வைத்தியத்தை சாப்பிட்றதுனால தான். இதுல வந்து இல்லைன்னா லேசா பால் வரும். லேசா வருது பாரு பால். இதை பாருங்க, லேசா பால் வருது பாரு. இது வந்து தாளிக்கீரைன்னு சொல்லுவாங்க. நல்லா பாத்துங்க, தாளிக்கீரை. இது என்னென்ன வேலை செய்யுதுன்னா, நம்ம இப்ப எனக்கு சளி வந்துருக்கு, இதுல 3 வேளை இதை பச்சையா சாப்பிட்டாலே போதும். இதை வந்து வதக்கி சாப்பிடுவாங்க, வடையில போட்டு சாப்பிடுவாங்க, அதாவது வாழை நாரா தழைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதையும் சாப்பிடுவாங்க சளிக்காக. அதை விட இது வந்து முக்கியமானது. இது வந்து முக்கியமா அந்த மார் சளின்னு சொல்லுவாங்க. அப்படியே இழுப்பு மாதிரி இருக்கும், மாதிரி இழுப்பு மாதிரி வரும். அதுக்கு வந்து இதை சாப்பிடணும். ஒரு 4 வேளை சாப்பிட்டோம்னா பச்சையா சாப்பிடலாம். ஒரு 4 வேளை சாப்பிட்டோம்னா 5 வேளைக்கு சாப்பிட்டோம்னா அந்த சளி வந்து சுத்தமாவே போயிடும். இது நிறைய விவசாயிங்க நிறைய பேர் அந்த மாடி தோட்டத்திலே வளர்க்கலாம். இந்த ரவுண்ட் இணுக்கு எடுத்தும்போது வச்சீங்கன்னா துளுத்துக்கும். இது விதையும் இருக்கு, கசக்காது, ஒண்ணு பண்ணாது, கொஞ்சோண்டு குழன்னு இருக்கும். அதான் ஒண்ணு, மீது ஒண்ணு இல்லை. அப்படியே மென்னு முழுங்கணும். 3 வேளை இல்ல 4 வேளை சாப்பிட்டோம்னா என்னடா இது தழையை துண்டான்னு நினைக்காதீங்க, கழுவிட்டு சாப்பிடுங்க. நான் கழுவாத சாப்பிட்றேன். இது சுத்தமான இடம் இது, அதனால கழுவாத சாப்பிட்றேன். நல்ல மருத்துவ குணமுள்ள இந்த தழை இது. அல்சரியும் இது வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கும். அந்த சளி வந்து அதிகமா இழுத்துக்குன்னு இருக்குதுல்ல, அவங்களாம் வந்து இதை சாப்பிடலாம். கம்மியா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா பட்டுன்னு போயிட்டா தப்பா நினைக்காதீங்க, பட்டுன்னு அந்த சளி போயிடும். சளி பிடிச்சவங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடும், சரியாயிடும். நீங்க வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.